ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணில் காசை காட்டப்பா வில்லம்புக்கு அப்புறமா என்னோட நெக்ஸ்ட் ரிலீஸ் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கௌதம் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கிளாமரஸாக அந்த ஃபிலிமில் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரோல் நான் நல்லா பண்ண முடியும் நம்பின கௌதம் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சுகர் சார், நான் ஒர்க் பண்ணதுலேயே ரொம்ப ஸ்வீட்டஸ்டான ப்ரொடியூசர். அண்ட் எல்லாருமே காஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு எவ்ரிடே செக் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வி ஹேட் அ வெரி குட் டைம் இன் மலேசியா. And I'll have to thank Kalyan Master because thank you so much Master. And avul alaga kaatnadukku and song la I'm very happy to work with you. Inga nikkarthukku vandu it's a dream come true. My debut project Kannala Kaasu Kaatappa. Idhukku vandu two people I have to thank from the bottom of my heart. One is Kokila anga olinjittirukanga, my dance teacher. Avanga da she only identified my potential. And Padu sir, Gautam sir, I Chelama call him Padu. I think most of us do. For giving me this opportunity in the role ku suitable irukonu nambi enna இந்த ப்ராஜெக்ட்ல எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்க சென்னை 28 கேங்ல இருந்து இங்க ரெண்டு பேர் இந்த படத்துல இருக்காங்க. கல்யாண் மாஸ்டர் எங்க கேங் தான். ஜிங்கு அதாவது அரவிந்த் ஆகாஷ் அவர் எங்க கேங் தான். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எங்க கேங்லயே பயங்கரமான டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட் ஜிங்கு தான், அரவிந்த் ஆகாஷ் தான். அதான் கோவாவில் 6 பேக் வேணும்னா 6 பேக் வைப்பான். இப்போ சென்னை 28 பார்ட் 2ல வயசாகி தொப்பை இருக்கணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி தொப்பை வச்சான். அது கேரக்டருக்காக தன்னை வந்து தொப்பை வச்சவன் அவன். அது இல்லாட்டி சாதாரணமாக அவனுக்கு ஃபிட்டாக இருப்பான் அவன். என்னோட கரியரே வந்து புள்ளியார் சொல்லி போடுறது கல்யாண் மாஸ்டர் தான். ஏன்னா நான் ஒரு டான்ஸராக என்னோடய கரியரை ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் ஆனேன். அந்த டான்ஸ் கற்றுக்கினது வந்து பத்து கிளாஸில், அதுவும் எங்கள் டீச்சர் கோகிலா தான் என்னை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. அங்கே தான் நிறைய ஸ்டைல் ஆஃப் டான்ஸஸ் நான் கற்றுக்கிட்டேன். இட் ஹெல்ப் மீ என்னோடய ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் டான்ஸராக இருந்து ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ப்ளஸ் இந்த படத்தில் வந்துட்டு திருப்பி சொல்லணும்னா கல்யாண நாள் தான் இந்த படத்துக்கு நான் வந்தேன். ப்ளஸ் ப்ரொடியூசர் சுகர் அவர் இதில் வந்து லீடாக அரவிந்த் ஆகாஷை நடிக்கக்கூடாதுன்னு ஒரு டிசைட் பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி கண்ணில் காசு காட்டப்பாவோட படத்தில் நான் ஒரு லீடாக நடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் வெங்கட் பிரபு தான் எனக்கு வந்துட்டு எல்லா படத்தையும் சான்ஸ் கொடுப்பான். யாரும் என்னோடய டேலண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் வெங்கட் பிரபு ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி இந்த பொசிஷனில் இருக்கிறேன். தேங்க்யூ வெங்கட். அண்ட் இப்போது பதுவோட ஃபஸ்ட்டு படம் மீன்ஸ் கௌதமோட ஃபஸ்ட்டு படம். அதில் நான் கௌதம், கல்யாண்னா, சுகர் இவங்களாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். லைக் சொன்ன மாதிரி 15-20 இயர்ஸாக தெரியும். ப்ளஸ் கிருஷ்ணாலாம் நான் டான்ஸ் கிளாஸில் கோகிலா மேடம் அவங்க கிளாஸில் டான்ஸ் சேர்ந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அப்போலேருந்து எனக்கு கிருஷ்ணாவை தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில், ஒரு ஃபேமிலி ப்ராஜெக்டில் நான் ஒரு பாட்டாகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் எப்பவுமே இப்படி தான் இருப்போம், ஜாலியாக இருப்போம், என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ. உங்கள் பிளெஸிங் எப்பவுமே எனக்கு தேவை. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சாரை மறக்கவே கூடாது. ஏன்னா எனக்கு வந்து காமெடி சென்ஸ்க்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் இந்த படத்தில். டயலாக்ஸாக இருக்கட்டும், அவரை வாடா போடான்னு சொல்கிற அளவுக்கு அவரே எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. நீ இப்படி சொல்லு, இப்படி பேசு, பரவாயில்ல அண்ணா, எப்படி நான் சொல்லுவேன் உங்களை, நான் அப்படின்னா கூப்பிடலாமாண்ணா, அப்படி நீ பேசு, அப்போ ஒரு நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு தாத்தாக்கும் ஒரு பேரனுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது பேசணும். அப்படி தேங்க்ஸ் பாஸ்கர்ண்ணே, நீங்கள் எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹோல் டீம், திவாகர் சார், மியூசிக், அரவிந்த் சார் சொல்லவே தேவையில்ல. ஹெலிகேம்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹெலிகேம் ஒன்று உடஞ்சிச்சு. இமிடியேட்டாக வந்துட்டு ஒரு கேமராமேன் அப்படின்னு சொல்கிறத விட கேமராவை பற்றி எல்லாம் தெரிஞ்சு அதை ரிப்பேர் பண்ணி அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர அளவுக்கு அரவிந்த் சாருக்கு டேலண்ட் இருக்குது. அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி. சுகர், தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. சென்னை 28 டீம்லேயே வந்து நாங்கள் ஒன்று கேட்டால் அது ஒழுங்காக செய்கிற ஒரே ஆள் என்னுடைய அசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க, அரவிந்த் ஆகாஷ் மட்டும்தான். அரவிந்த் ஆகாஷ் மட்டும்தான் வந்து நான் என்ன கேட்குறேனோ அது வந்து இப்போ கோவா படத்தில் வந்து அந்த 6 பேக் வை அப்படின்னு சொல்லும் போது வந்து ஆக்சுவலி அது வைபோலாம் நானும் வைக்கிறேன் சார் அப்படின்னாங்க. அவர் எங்கன்னே தெரில அந்த 6 பேக்கு கேட்டேன். அரவிந்த் கமிங் சூன் தான், 6 பேக் கமிங் சூன் தான் அவனுக்குலாம். பட் ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து அரவிந்த் ஆகாஷோட டெடிக்கேஷன் வந்து நம்ம பாராட்டே ஆகணும். எவ்ரி ஃபிலிம் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் டீமுக்கே தெரியும், அவங்க தான் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் டிஜிட்டல் தான், தியேட்டருக்கு போய் க்ரௌடை பார்க்குறது கூட கம்மியாயிடும். இனிமேல் டிஜிட்டல் மார்க்கெட் தான் பெருசாக இருக்க போகுது. அதான் ஃப்யூச்சர். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் இப்போலேருந்தே நம்ம வந்து அந்த பைரசிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். தேங்க்யூ.